அனைவருக்கும் வணக்கம். நம்ம 30 நாள் டார்கெட் வச்சு 3000 கொஷின்ஸ் நம்ம தமிழில் ரீச் பண்ணணும். அது குரூப் 2க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்க நம்ம கட்டாயமாக நமக்கு எது கிரிட்டிக்கலான கொஷின்ஸ் வருதோ அதுக்கு நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ முன்னாடி நம்ம 2024 பார்த்தோம். அடுத்தது இப்போ பார்க்க போகிறது 2024 நடந்த அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் நடந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இதை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, மேக்ஸிமம் இலக்கணம் கொஸ்டின் அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு இலக்கணம் சைடில் நமக்கு கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஷின்ஸு. ஸோ வாங்க பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு 50 கொஷின், ஒரு நாளைக்கு 2 பார்ட்டு, ஒரு பார்ட்டில் 50 கொஷின். அந்த பேஸில் இன்னைக்கு ரெண்டாவது நாள் கொஷின் இது. ஓகேங்களா? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. இது என்ன? இது மாதிரி நமக்கு நிறைய கொஸ்டின், நமக்கு ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்க, இல்லைன்னா ஒரு 3 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஃபேக்ஸ்னா தொலைநகல் இயந்திரம். பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. மாஸ்க், முகக்கவசம், கொரோனா டைம்ல யூஸ் பண்ணது. ஊர் பெயரின் மறுவை எழுதுக. இது ரொம்ப முக்கியமானதுங்க, கட்டாயமா எதிர்பார்க்குற கொஸ்டின் இதெல்லாம். கோயம்புத்தூர், கோவை. ஓகேங்களா? இதுவும் மறு எழுதுக. கொஸ்டின் நம்பர் 4. திருச்சிராப்பள்ளி திருச்சி என்று அழைப்பாங்க. மறு. கும்பகோணம் குடந்தை. சரியான நிறுத்தக்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. குரூப் 4 குரூப் 2 பேஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களா அப்படின்னா இல்லை. இன்கேஸ் ஃபியூச்சரில் வரவங்க எப்படி கேட்கறதாலும் கேட்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா வாக்கிய அடிப்படையில் கேட்பாங்க. செய்வினை வாக்கியமா, உணர்ச்சி வாக்கியமா, கட்டளை வாக்கியமா அப்படி கேட்பாங்க. குரூப் 4ல பார்த்தீங்கன்னா செய்வினை வாக்கியம் கேட்டிருந்தாங்க, கட்டளை வாக்கியம் கேட்டிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி வாக்கிய அடிப்படையில் கேட்பாங்க. இது தெரிஞ்சுக்கோங்க. அது ஆக்சுவலாக இது என்னன்னா உணர்ச்சி வாக்கியம் சொல்லுவாங்க. அட்டடா எவ்வளவு சிற்பங்கள் அப்படின்னு. இதுவும் நிறுத்தக்குறிகள். கமா, டாட்டு, அதுதான் நிறுத்தக்குறினா அதுதான் பஞ்சுவேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லி, அவருக்கு பட்டப்பெயர், கமா, வெப்பன், கமா, மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக. சிரட்டையில் நீந்து பாகத்தை வடித்து நீட்டினான். சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான். அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான். எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு இயல்பு இருக்குல்ல நமக்கு, அதுல எழுத்து வழக்கு. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றலு வீசியது. தென்றலு அப்படின்னா அது பேச்சு வழக்கு. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது இதுதான் கரெக்டான ஆன்சர். மீதியெல்லாம் ஏன் கிடையாதுன்னா தென்றலுன்னு இருக்கு. பொருத்தமான காலம் அமைத்தல். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். அப்ப என்னது? கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான், வாங்குவான், நடப்பான். எதிர்காலம். விண், கோல், மாலை, மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லை தெரிவு செய்க. இது நம்ம பார்க்கணும், பார்த்து கடிக்கணும். மீன் வெளி வாய்ப்பு இல்லை, இதுல இல்லை. வெளி இல்லை, மீன் இருக்கு. விண், மாலை அப்படின்னு கிடையாது, விண், கோல் கிடையாது, மீன் தான் கரெக்ட். பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. குமரன் மழையில் நனைந்தான். பொருத்தமான காலம் நனைந்தான், இறந்த காலம். உரைத்த வேர்ச்சொல் தருக. வேர்ச்சொல்லான கட்டளை சொல்ல இருக்கணும். உரை. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. கேலி சித்திரம் என்றால் என்ன? தெரியும், கேலி சித்திரம் யாருன்னு சொல்ல மாட்டோம். என்றால் வந்தாலும் என்ன? சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு. முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? எத்துணை ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குங்க, நம்ம புக்ல இருக்கு. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, டேஷ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அதனால். இதெல்லாம் இணைப்பு சொல். இதெல்லாம் யானெனில், அது போல, யாது அப்படின்றது இணைப்பு சொல். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். இதுலயே ரிப்பீட்டடா கேட்டுக்கிறாங்க பாருங்க. ஒரு கொஸ்டின் ரெண்டு ஒரே டைப் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இது இல்லை, இதுதானே எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தானே, அதனால அப்படிதான் கேட்பாங்க. கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அவங்களுக்கு. ஆனா இப்போ ரீசெண்டா நடந்த இன்ஜினியரிங் எக்ஸாம்ல கேட்டுருந்தாங்க பாரு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் செம்ம டஃபா, ரொம்ப கான்ட்ரவர்சியான கொஸ்டின், ரொம்ப ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ், ரொம்ப லாங் கொஸ்டின்ஸா கேட்டிருந்தாங்க. படிக்கிறதுக்கே டைம் எடுத்துச்சு. அதெல்லாம்
நான் கொஸ்டின் பேப்பர் பார்த்தேங்க அதை. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. சரியான இணைப்பு சொல். 3 கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்க. உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். எதுல சொல்லுவாங்க? புறநானூறுல. இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன், அதனால். அடைப்புக்குள் உள்ள கொழுந்து வகை குறித்த சொல்லி தகுந்த வகைத்தினை எதுக்க? 10வது புத்தகத்துல முதல் லெசன் கொழுந்தடை. பனி நுனிப்பகுதி தான் என்ன சொல்லுவாங்க? கொழுந்தாடை. கொழுந்தாடை கொழுந்து வகை சொல்லுவாங்க. பனையெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா குருத்து சொல்லுவாங்க. இலக்கண குறிப்பு தருக. கொள்க, குறைக்க. கொள்கன்னா வியங்கோல் வினைமுற்று, குறைக்கன்னா வியங்கோல் வினைமுற்று, கா வந்தாலே அது மேக்சிமம் வியங்கோல் வினைமுற்று. விகுதி கா என்று விகுதி பெற்று வந்தால். இரு பொருள் தருக. படி, படி, படிக்கட்டு, படித்தல். பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தரும் சரியானவற்றை தெரிவு செய்க. நகை, நகைனா சிரிப்பு ஒண்ணு, அணிவது ஆபரணம். ஓகேங்களா? இருபொருள் தருக. கூவல், கூவல்னா நீர்நிலை. பள்ளம், கூவல்னா பள்ளம். கூ ஒரே தொழில்மொழி என்னதுங்க? பூமி. கூவல்னா நீர்நிலை. கூவல்னா நீர்நிலை, பள்ளம். கேட்கலாங்க, எதிர்பார்க்கலாம். பொருள் வேறுபாடு அறிக. உழை, உலை. உலைனா என்ன? உழைனா என்ன? உழைனா உழைக்கிறது, உலைனா சேரு. குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரு தொடரில் அமைத்து எழுதுக. குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு. மடு, மேடு வராது. மடு, மாடு. கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. மடுவானது மேட்டுப்பாங்கான நிலம் அருகில் இருந்தது. மடு, மூடு. ஒரு உழவன் சிறிது நேரம் மடுவை மூட பார்த்தான். வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுங்க. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் பி, மடு, மாடு. கூற்று காரணம் சரியா தவறா? தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான். இதயம் நல்லா தில்லாதான் என்ன பண்ண முடியும்? தில்லாருடான்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப இதயம் தைரியமா இரு சொல்றோம்ல. இப்ப இதயம் ஸ்ட்ராங்கா தான் நமக்கு மனசு ஸ்ட்ராங்கா தான் என்ன பண்ண முடியும்? எல்லா விஷயமும் பண்ண முடியும். அதுபோலதான் தில்லா. நம்மளே இப்ப டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கோம், நம்மள எல்லாம் திட்டுறாங்க போறாங்கன்னா எல்லாத்தையும் தாக்கிக்கிட்டு நம்ம தில்லா தைரியமா நம்மளோட பயணத்துல நம்மளுடைய பாதையில நம்ம பயணிச்சுட்டே இருந்தோம்னா கட்டாயமா நம்ம என்ன பண்ண முடியும்? வெற்றின்ற ஒண்ண சூட முடியும். அதான் யார் சொல்லுவாரு? அப்ப இது கரெக்டு தான். இல்லன்னு தானே சொல்லுவாரு. இந்திய தேசிய இராணுவத்தில் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்று சொல்லுவார். தில்லான்னு சொல்லுவாரு. இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். ரெண்டுமே சரி. கூற்றும் சரி, காரணமும் சரி. இந்த கூற்றை தில்லான்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஷார்ட்கட்டு இதயத்தையோ இல்ல மனசையோ தைரியமா வச்சுக்கோ, தில்லா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதான் தில்லான் ஷார்ட்கட்டுங்க. கீழ்காணும் 3 தொடர்கள் சரியானவற்றை தெரிவு செய்க. கீழ்காணும் 3 தொடர்கள் சரியானவற்றை தெரிவு செய்க. கீழ்காணும் 3 தொடர்கள் சரியானவற்றை தெரிவு செய்க. இருந்த இடத்தில் இருந்து பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம். கரெக்டுங்க. இது அந்த டிக்கெட்டை பத்தி இருக்கும். எப்ப டிக்கெட் ஆரம்பிச்சாங்க? 2015 எவ்வளவு 1.5 லட்சம் ரூபாய் டிக்கெட் வித்துச்சு. அந்த மாதிரி டைம் ஒரு பாக்ஸ்குள்ள இருக்கும் அந்த கண்டென்ட். அது வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்தல் இயலாது. கரெக்டு தானே? பணம் செலுத்த இயலாது. திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டதாகும். குடும்ப அட்டைகள் ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. சாரி, கரெக்ட். ஸ்மார்ட் கார்டுனா திறன் அட்டை தான். அப்ப குடும்ப அட்டைக்கு பதிலாக வழங்கப்பட்டது எது? ஸ்மார்ட் கார்டு. ரைட்டா? திறன் அட்டை. அப்ப அது கரெக்ட்னா வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது. இப்ப செலுத்தலாம்ல. ஏடிஎம் கார்டு இல்லைன்னா கூட ஜிபே, பேடிஎம், போன்பே நம்ம பண்றோம்ல. ஸோ அதுதான் அது. ஓகேங்களா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப ஆ, இ சரி, ஆ தப்பு. ஓகேங்களா? பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை அறிந்து எழுதுக. மீடியா, மீடியானா ஊடகம். லிங்குஸ்டிக், ஜேர்னலிஸ்ட். லிங்குஸ்டிக்னா மொழியியல், ஜேர்னலிஸ்ட்னா இதழியல். ஓகேங்களா?
சைடு எஃபெக்ட். சைடு எஃபெக்ட்னா இதற்கு ஏற்ற கலைச்சொல்லை தெரிவு செய்க. சைடு எஃபெக்ட் என்னது? பக்க விளைவு. பக்க விளைவு. கலைச்சொல் அறிக. இன்ஸ்கிரிப்ஷன். இன்ஸ்கிரிப்ஷனா பொறிப்பு. இன்ஸ்கிரிப்ஷன் என்னது? பொறிப்பு. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. தண்டருள் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த கருணை. எதிர்பார்க்கலாம் குரூப் 2க்கு. தண்டருள் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த கருணை. குளிர்ந்த கருணை. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. திங்கள்னா நிலவு வரும், மாதங்கள்ன்ற வரும். ஓகேங்களா? அப்ப பொருத்தமான பொருள்னா நிலவு. இப்ப மலை என்ன சொல்லுவாங்க? சலம் மலை சொல்லுவாங்க. சூரியன் ஞாயிறு கதிரவன். ஓகேங்களா? கடலுக்கு என்ன இருக்கு? பறவை. அதெல்லாம் வருதுல்ல, அதெல்லாம் கடல் தாங்க. பறவைனா இந்தராங்க, கீழோக்குறா, சாரி சின்னரா, லகரரா வரும். திருமறை காடு என அழைக்கப்படுவது வேதாரண்யம். வேதாரண்யத்துல திருமறை காடு, அதாவது திருமறை காட்டுல பிறந்தவர் யாரு? திருமறை காடு என அழைக்கப்படுவது வேதாரண்யம். அப்ப ஒரு தலைவர், அந்த தலைவருடைய ஊர் பேர் தெரிஞ்சு அந்த ஊர் பேருக்கு வேற சிறப்பு பெயர் இருந்தா அதுதாங்க கொஸ்டினா வைக்கிறாங்க. சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. ஆட்டு மந்தை. ஆட்டு மந்தை. ஓகேங்களா? கூட்டம், ஏனை கூட்டம். கீழ்காணும் சொல்லின் கூட்ட பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. கல் குவியல். கல் குவியல். ஆட்டு மந்தை, கல் குவியல். பழம் இச்சொல்லின் கூட்டு பெயர். பழம் குலை. பழம் குலை. நம்ம உடனே பார்த்தோன்னே பழம் குவியல், பழம் குவிஞ்சு வச்சிருப்பாங்க, பழம் குவியல் சொல்லலாம். பழமந்தை சொல்லலாம். பேச்சு வழக்குல நிறைய வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க. ஆட்டு மந்தை, ஆட்டுச்சந்தை, பழச்சந்தை, இந்த மாதிரி சொல்லுவாங்க. உழவர் சந்தை. பேச்சு வழக்கில் நம்ம பேசுறதுக்கும் நம்ம கூட்டு பெயரை கரெக்டாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பழம் குலை. சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். ஆக்சுவலா அது மீனை பிடிக்கிற ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கும், அதுல இருந்து எடுத்துக்காங்க பாருங்க. சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. பேசவும் தமிழ் மொழி படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. தப்பு. படிக்கவும் பேசவும் எழுதவும் தமிழ் மொழி உகந்த மொழி. பார்க்கறதுக்கு எல்லாமே சரியா இருக்குங்க. சென்டென்ஸை கரெக்டா பார்க்கணும். தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. எங்கேயும் இருக்க மாட்டாங்க. ஸ்கூல் புக்ல இருக்கிற கண்டென்ட்டை கரெக்டா எடுப்பாங்க. அவங்க போய் என்ன ஆன்சர் எல்லாம் தேர்ந்தெடுக்க முடியும்? ரைட்டுங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க? ஸ்கூல்ல இருக்கிற என்ன கண்டென்ட் கரெக்டா இருக்கோ, ஆன்சர் என்ன இருக்கோ அதை தான் எடுப்பாங்க. ஸோ அதனால நம்ம ஒன்றும் ஒரி பண்ணி தேவையில்ல. ஸ்கூல் புக்கை நம்ம தெளிவாக படிச்சாலே போதும். ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக. கூடு கட்டி வாழும் சிட்டுக்குருவி பறவை இனத்தை சார்ந்தது. பார்க்கறதுக்கு எல்லாமே சென்டென்ஸ் கரெக்டாக தான் இருக்கும். சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. இதை கட்டாயமா எல்லாருக்கும் தெரியுங்க. இதை நம்ம என்ன பண்ணிக்கணும்? இந்த கொஸ்டின்லாம் தப்பு பண்ணக்கூடாது. ஒரு ஓர் அப்படின்னா எந்த இடத்துல இது யூஸ் பண்ணுவாங்க? ஒருன்றது மெய்யெழுத்துக்கு முன்னாடி வர்றது, அதாவது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வர்றது. உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரக்கூடியதான் என்னது? ரூன்றத வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இர் ஓர் அமைச்சர், ஓர் இரவு, ஓர் சட்டமன்ற உறுப்பினர். தப்பு. சான்றது உயிர்மை எழுத்து. அப்ப உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரும்போது ஓர்னு வரணும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரும்போது ஒருன்னு வரணும். இப்ப தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம், உயிரெழுத்து இலக்கியம், அது உயிரெழுத்து. அப்ப அதுக்கு முன்னாடி வரும்போது ஓருன்னு வரணும். ஓகேங்களா? சிலப்பதிகாரம் வச்சிடலாம். கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இந்த ஒரு நாள் என்ற இடத்துல கரெக்டுங்க. ஓகேங்களா? ஓர் பகல்ன்ற இடத்துல தப்பு, ஒரு பகல் வரணும். ஒரு இரவுன்றதுல ஓர் இரவும் வரணும். அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. இங்கேயும் அதுதான். இப்போ இங்கேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். குரூப் 2ல ஈஸியாக வச்சுக்கலாம். எக்ஸாம்ல லைவ் எக்ஸாம்ல ஈஸியாக வச்சுக்கலாம். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் மேன் சொல்லுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி நம்ம இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே பாருங்க, கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் வந்துச்சு ஒரு கான்செப்ட்ல. ஒரு அழகிய அப்படின்றது ஓர்னு வரணும். ஓர்னு எங்க வருது? ஒரு சீல மட்டும்தான் வருது. போட ஆன்சர் டைம் நம்ம டைம் சேவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சொல் பொருள் பொறுத்துக. விச்சைனா கல்வி. விச்சைனா கல்வி. ஈல் அப்படின்னா கொடுத்தல். ஈனது கொடுத்தல்னா கொடு. ஒரு எழுத்து ஒரு மொழியில கொடுன்னு அர்த்தம். பரிதினா சூரியன் கதிரவன் சொல்லுவாங்க. வெறுப்புனா மலை, மலை வெறுப்புன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். உரு இச்சொல்லின் பொருளை தெரிவு செய்க. உருனா அழகு. நம்ம
சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. பொக்கிஷம், செல்வம். இது என்னோட பொக்கிஷம், நான் இது யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்லுவாங்கல்ல, அப்ப செல்வம். பரி, குதிரை. பரி, குதிரை. சிங்காரம், சிங்காரம்னா அது சிங்காரிச்சிட்டு போறாங்க பாரு, அப்படி சொல்லுவோம்ல, சிங்காரம் அழகு. சூரன், வீரன். இங்கே ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். பிழை நீக்கி எழுதுக. பிழை நீக்கி எழுதுனா நம்ம மெய்யெழுத்து, ஓகேங்களா, அது. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல. அவன் வந்தாலே அல்லன் வரணும். புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன். ஒருமை பன்மை பிழை நீக்குக. ஒருமை பன்மைனா என்னது? ஒருமை பன்மைனா சிங்குலர் குழு சொல்லுவோம். பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். அன்று வந்துச்சுனாலே என்னது? அன்று அப்படின்னாலே என்னது? ஒருமையில வரக்கூடியது. பானையை ரூ வராதுங்க. அப்ப ஆப்ஷன் பி தப்பு. பானையை உடைத்தது கண்ணன் அல்லர், தப்பு. பலர்பால்ல வரக்கூடியது. இது அல்லீர், இதுவும் பன்மையில வரக்கூடியது. ஸோ பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். இப்ப அவன்றது ஒருமை தானே, அப்ப அவன் வந்தா என்ன வரணும்? அல்லன் வரணும். கண்ணன்றது ஒருமை தான், ஒரு ஆள் தான் பானையை உடைச்சிருக்கான். அப்ப கண்ணன் என்ன வரும்? கண்ணன் அல்லன், அதான் கரெக்ட். இதுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின் நம்ம அடிச்சோம்ல, அதே பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின். அவன் இடத்துல என்ன இருக்கு? ஒரு பெயர் இருக்கு, அவ்வளவுதான். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். இது கரெக்டுங்க. இது அப்படியே ஸ்கூல் புக்ல இருக்கிற கண்டெக்ட் தாங்க. இது நம்ம பார்த்துட்டோம்னா படிக்கும்போது கொஞ்சம் தெளிவா படிச்சுலாம் இங்க ஈஸியா அடிச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் பார்த்தா பயனை உலகிற்கு உணர்த்தினான், உணர்த்தினார்கள், உணர்த்தியவர்கள். லாஸ்ட் 2 ஆப்ஷன் கிடையாது. அப்புறம் செகண்ட் ஆப்ஷன் ஏன் தப்பு? ஏன் தப்பு அப்படின்னா, இங்க என்பவர் அருன்னு வந்திருக்கு. முடியும் போது என்ன இருக்கணும்? உணர்த்தினார்னு இருக்கணும். என்பவன் உணர்த்தினான் கரெக்ட். அப்ப பி செகண்ட் ஆப்ஷன் தப்பு. ஓகே, இது வந்து நாங்க காமராஜின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஆமா, அந்த ஸ்கூல் புக்ல நமக்கு மொழி ஒன்ற பகுதியெல்லாம் இருக்குல்ல, அதுல இருக்க கொஸ்டின் தாங்க இது. இது ஒண்ணு கிடையாது. இதை படிச்சு பார்த்து நம்ம அப்படியே ஆன்சர் அடிச்சுக்கோ. தான் காமராஜின் வீட்டுக்கு நுழைய முயன்றவர்கள். இது கூட அவங்க புதுசா இருக்க மாட்டாங்க, அப்படியே ஸ்கூல் புக்ல இருக்கிற கண்டென்ட் அப்படியே எடுத்துருப்பாங்க. காமராஜின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் யாரு? 2 சிறுவன் சிறுமி, 2 சிறுவர்கள். இந்நிகழ்வு சிறுவனது எப்பண்பை விளக்குகிறது? நேர்மை. ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஒரு பாட்டுக்கு 50. இதனுடைய கண்டினியூட்டி என்ன, அதை பார்த்துருவோம். மறுநாள் குழந்தைகள் வந்தது, காமராஜர் மனம் நெகிழ்ந்தார். மனம் நெகிழ்ந்தார். என்ன, அவங்க 2 பேரும் போய் ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினாவினார். எங்கே பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராஜர் கேட்டார். இல்லை, நாங்கெல்லாம் வந்தோம். இப்ப நாம ஒரு முதலமைச்சரை பார்க்க முடியுமா? போங்க. அதுவும் 2 சிறுவன் சிறுமி போய் பார்க்க முடியுமா? அதுவும் ஏழ்மையில இருக்கிற சிறுவன் சிறுமி போய் ஒரு எம்எல்ஏவே பார்க்க முடியல. எங்கிருந்து நம்ம முதலமைச்சரை பார்க்கறது? தலைவனை நம்ம இப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவனை வேறது எவ்வளவு பெரிய இழப்பு தெரியுமா நம்ம நாட்டுக்கு? அதுவும் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது. ஓகேங்க, வாங்க அடுத்தது. ஐயா தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க. மறுநாள் குழந்தைகள் வந்தது, காமராஜர் மனம் நெகிழ்ந்தார். சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராஜர் வீட்டுக்கு வந்தனர்? இந்த 5 கொஸ்டினுமே அந்த பேராகிராஃப் கொடுத்து புக்கில் அது கீழே இருக்குங்க. ஸோ அதை அப்படியே தான் எடுத்துக்கிறாங்க. தேர்வுக்கு பணம் கட்ட காமராஜர் செய்த உதவியாது, பணத்தை கொடுத்தார். ஓகேங்க, அடுத்த செகண்ட் பார்ட்ல அடுத்த 50 கொஸ்டின்ஸை நம்ம பார்ப்போம். ரொம்ப நன்றி. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அடுத்தடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம ரிப்பீட்டடாக போட்டுட்டே இருப்போம். லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? நன்றி நன்றி நன்றி.